பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். The book of Deuteronomy chapter 5 verse 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த உபாகம புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது 10 கட்டளைகள். இந்த அதிகாரம் முழுவதுமே, 5ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கர்த்தருடைய 10 கட்டளைகளை மோசே மறுபடியும் ஜனங்களுக்கு நினைப்பூட்டி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள் காணப்படுகிறது. அப்போ ஏன் உபாகமம் 5லையும் அதே 10 கட்டளைகள் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 5 புஸ்தகங்கள், அதாவது ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த ஆகமங்கள் என்று சொல்லுகிற இந்த 5 புஸ்தகங்களையும் அருமையான தேவ மனுஷனாகிய மோசே எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 4 புத்தகங்களை மோசே என்ன செய்கிறாரு? கர்த்தர் மூலமாக, ஆவியானவர் மோசே மூலமாக எழுதுகிறார். ஆனால் இந்த 5th புக், இந்த டியூட்ரானமியை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அது தேவ மனுஷனாகிய மோசேயே தன் கைப்பட ஜனங்களுக்கு அவர் ஒரு சம்மரி மாதிரி அவர் எழுதுகிறத பார்க்குறோம். ஆண்டவர் மோசேயை கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது மோசே என்ன செய்கிறாரு? எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு, ஏன்னா அந்த பழைய ஜனங்கள்லாம், பழைய சந்ததியார் மரித்து போனார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ இந்த சந்ததியெல்லாம் கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த சந்ததியார் எல்லாம் மரித்து போயாச்சு. இப்போ புதிய சந்ததியார் வந்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்போது கானானுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த டைமில் மோசே மறுபடியும் அந்த 10 கட்டளைகளை அவர் என்ன சொல்கிறாரு? ரிப்பீட் பண்ணி அதை மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் இந்த உபாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அநேக காரியங்கள் ரிப்பீட்டடாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை அவர் சொல்லி கொடுக்குறார். இப்படியெல்லாம் இருங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஆண்டவர் இதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராண்ட்ஃபாதர் ஒரு பேரப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அவர் அநேக காரியங்களை சொல்கிறத பார்க்குறோம். அதில் அவர் விசேஷமாக சொல்கிறது இந்த 10 கட்டளைகள். இந்த 5 அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாகவே வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் மறுபடியும் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் 12ஆம் வசனத்தில் இன்றைக்கி நம்ம வாசித்தபடி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இது யாத்ராகமம் 20 இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஏன்னா தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மோசே அதை எப்படி சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டபடியே. அப்போ கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த ஆண்டவருடைய கட்டளையின்படியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் என்பது அது பரிசுத்தமான ஒரு நாள். அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் என்பது இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம். 7th டே அட்வென்டிஸ்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொண்டாடுவாங்க. யூதர்கள் ஃப்ரைடே நைட்லேருந்தே இந்த சாபத்தை அவங்க ஆரம்பித்து அவங்க சாட்டர்டே ஈவினிங்கோடு அவங்க முடிக்கிறாங்க. இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரீஸில் நம்ம போகும்போது அங்கே ஃப்ரைடே அவங்களுக்கு அது ஹாலிடேவாக இருந்து அதிலே சர்ச்சஸ்க்கு போகிறவங்க அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கே நம்ம சண்டே கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது ஓய்வு நாளின் அதிகாலை வேளைன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம எல்லாருமே அஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சண்டேவை காமனாக நம்ம கொண்டாடுகிறோம். இன்றைக்கி உலகமும் என்ன செய்கிறது? 6 நாள் வேலை செய்து 7வது நாள் அவங்க ஓய்வு நாள் கொடுக்குறாங்க, ஒரு ரெஸ்ட் டே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் எல்லா நாளும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்மளுக்கு தனியாக டைம் இருந்திருக்குமா? ஒரு குக் பண்ண, லாண்ட்ரி பண்ண, இல்லை ஃபேமிலியாக பிள்ளைங்களோட இருக்கிறதுக்கு டைமே இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நியமங்களை வைத்திருந்தார் அல்லவா? கர்த்தரதை கட்டாயப்படுத்தி 6 நாளும் நீ வேலை செய்துக்கோ, ஆனால் 7வது நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள். கர்த்தரே அதை காண்பித்து கொடுத்தார். 6 நாளில் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஆகவே அதை ஜனங்களும் ஓய்ந்திருக்கணும். அப்போ அந்த ஓய்வு நாளில் நல்லா ஓய்ந்து
நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணி எக்ஸாஸ்டடாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வர்றது ஆண்டவர் விரும்பல. அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஃப்ரீயாக வந்து டைம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறது, பாடுறது, ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போனால் போதும், இல்லை சிலர் அதையும் விரும்பாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய கற்பனை, ஆண்டவருடைய கட்டளை என்னது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக நம்ம ஆசரிக்க வேண்டும். சின்ன வசனங்களை வாசிக்கிற 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதுகளானாலும் உன் கழுதைகளானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்தில் தேசத்திலே அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அழகா அந்த கற்பனையை சொல்றார். நீ நம்ம மட்டும் ஓய்ந்திருக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைங்க ஓய்ந்திருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்காரி யாரும் வேலை பார்க்கக்கூடாது. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என் வேலைக்காரங்க மற்றதை செய்யட்டும், அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓய்வு. ஆண்டவர் எவ்வளோ யூனிவர்சலாக ஒரு லாவை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஓய்வு நாள் இருக்குது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், வேலை செய்கிறவங்க வேலை செய்யட்டும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, பாரபட்சம் இல்லாத கர்த்தர். எல்லாருக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுது. அவங்க எப்படிப்பட்ட வேலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது, ஓய்வு தேவைப்படுது. இன்றைக்கி எமர்ஜென்சி பர்சனல்ஸ் சண்டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, கட்டாயம் ஒர்க் பண்ணணும். டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, நர்ஸாக இருக்கிறவங்க, மற்ற எமர்ஜென்சி ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு காம்பன்சேட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன செய்யுது, இன்னொரு நாள் அவங்களுக்கு ஓய்வு நாளாக கொடுக்குறாங்க. இப்போ கர்த்தர் இதை பார்த்தீங்களா, இவ்வளோ யூனிவர்சலாக கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா. கர்த்தர் சில கட்டளைகளை நமக்கு ஏன் கொடுக்குறாங்க, நம்மளுடைய நன்மைக்கு தானே பிரியமானவர்களே கொடுக்குறார் கர்த்தர். ஓய்வு நாள் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சண்டே ஓய்வு நாளாக கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பிஸ்னஸ் பாருங்கள், சண்டே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சண்டே வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் டே, அப்படி தானே. சண்டே சாட்டர்டே தான் அவங்களுக்கு பிஸ்னஸுடைய பீக் டைம். ஆனால் பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்டியன் கம்பெனிஸ் சண்டேஸில் அவங்க க்ளோஸ் பண்ணி, எங்களுக்கு அந்த ஆதாயம், அந்த லாபம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஆண்டவருடைய கற்பனையை கீழ்கடிஞ்சு அதில் வர்ற ஆசீர்வாதம், லாபம் எங்களுக்கு போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு பிரின்சிபல் பார்த்தீங்களா. இன்னைக்கு நம்மளில் நிறைய பேர் கூட ஒருவேளை ஓய்வு நாளில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணம் கிடச்சா அப்படின்னு சொல்லி ஓவர் டைம் போடுறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கார், ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்ய மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அது சபையின் நாள், அது கர்த்தருடைய நாள். என்ன ஆனாலும் நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போவோம். அந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நல்ல தீர்மானங்கள் இருக்க வேண்டும். அப்படியாக நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன வந்தாலும் நான் ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தான் சபையின் ஆராதனைகள் ஓய்வு நாளிலே வைக்கப்படுகிறது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சபையின் ஆராதனைகளை அசட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஆன்லைனில் பார்க்குற வசதிகள் வந்துவிட்டது. ஆனாலும் முடிந்தவர்கள் நம்ம என்ன செய்திடணும், ஆண்டோடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை நம்ம ஆராதிச்சிடணும். அல்லேலூயா. நம்ம முடியாத நாட்கள் வரும், அந்த டைமில் நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கிடலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சுகமான நாட்கள், பலனான நாட்கள், வாகனங்கள்லாம் இருக்கிற நாட்கள், அல்ல விடுதலையாக தேவனை ஆராதிக்கிற நல்ல சமாதானமான தேசங்களிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை தேசத்தில் ஆண்டவரை விடுதலையாக ஆராதிக்க முடியல. இன்னைக்கு யோசித்து பாருங்கள், அந்த வார் ஜோன்லலாம் எத்தனை பேரால் சர்ச்சுக்கு போக முடியாமல் இருக்கும் இல்லையா. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மளை வைக்கலையே. நல்ல தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த நாளில் என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் எல்லா குடும்பமாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைங்க படிக்கட்டும், பரீட்சை இருக்குது, நாளைக்கு பெரிய எக்ஸாம், என் பிள்ளைக்கு பெரிய எக்ஸாம் இருக்குது, இல்லை அந்த டோர்னமெண்ட் இருக்குது, இந்த டோர்னமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் பிள்ளைகளை ஆலயத்துக்கு வராமல் அப்படியெல்லாம் மற்ற காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பார்க்குறோம்.
அப்படி இல்லாமல் நம்ம லைஃப்பில் சில பிரின்சிபல், சில டிசிப்ளின், இதை ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதம், இங்கே வருகிற சந்ததியாக இருக்க ஆசீர்வாதம். எப்போல்லாம் நம்ம தேவ கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்குறோமோ அது நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். ஆமேன். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதம். ஆமேன். இந்த கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உபாகமம் 5:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?